அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்கோ ராஜேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட முதலாவது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பல முக்கிய அம்சங்களை பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ற விதமாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இந்த விஷயம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாமல் போயிருக்கு. சில வாக்குறுதிகள் வந்து சீமானவர்களோட தேர்தல் அறிக்கையில் இருந்த அந்த ஆடு மாடுகள் பற்றின அந்த வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் ஏமாத்திருக்காங்களோ தமிழக மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழ தொடங்கி எப்படி பார்க்குறீங்க? அதாவது வழக்கமா சொல்லுவாங்க, எல்லா பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, உப்பும் இல்லை காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கடந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து ஒரு நீண்ட ஒரு 13 வருஷத்துக்கு பிறகு வந்து 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது கலைஞர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்னன்னா, இந்த அதாவது அதிமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, கலைஞர் ஆட்சி, அதாவது 89 கலைஞர் ஆட்சி வந்தபோது பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து அதிமுக சார்ந்தவங்க பலரும் முக்கிய அமைச்சர்கள், அதாவது நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட எல்லாரும் இருக்குன்னா, இந்த பட்ஜெட்ல உப்பும் இல்லை காரம் இல்லை சப்புன்னு இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா, கலைஞர் சொன்னாரு, நீங்க எந்த சமையல்காரனை பயன்படுத்தீங்களோ அதே சமையல்காரனை தான் நானும் பயன்படுத்தினார். அது காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து நாராயணன் சொல்லிட்டு ஒரு பைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார். சோ நீங்க உங்க ஆட்சியிலும் அதே பைனான்ஸ் செக்ரட்டரி தான், எங்க ஆட்சியிலும் அதே பைனான்ஸ் செக்ரட்டரி தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே சமையல்காரர் தான் எங்களுக்கு நாங்களும் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க அதிகாரிகள் வந்து கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இது. ஆனால் என்னதான் அதிகாரிகள் கொண்டு வந்தாலும் ஆட்சியாளருடைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவனம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய அதான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான் ஆட்சியாளர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், கோட்பாடு, தத்துவம். இதனுடைய அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆட்சியாளர்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய இந்த பட்ஜெட்ல அவங்களுடைய தலையீடு இருக்கும். அதாவது நான் இன்னும் மீண்டும் நல்லா விளக்கமா சொல்ற கேட்டுங்க. ஒரு ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இது இருந்ததுனா தான் அதனுடைய அடிப்படையில தான் வந்து கேட்டா இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து செயல்வடிவில் கொண்டு வர்றதுதான் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடைய கடமையா இருக்கும். ஆனால் இங்க என்னன்னா, இவங்களுக்கு அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எதுவுமே டிசைன் பண்ணல. முழுக்க முழுக்க சினிமா வந்து கவர்ச்சின்ற அந்த அடிப்படையில தான் வந்திருக்காங்க. அது என்னதான் இவங்க மறுத்தாலும் அது மறுக்க முடியாது. ஆனா விஜய் அவருக்கு தனிப்பட்ட எண்ணம் இருக்கலாம். அவங்க தனிப்பட்ட எண்ணம்ன்றது நான் கேட்டா வந்து ஏழைகளுக்கு நல்லது செய்யணும், பொதுவான ஒரு எண்ணம். ஏழைகளுக்கு நான் நல்லது செய்யப்படுறேன், மக்களுக்கு நல்லது செய்யறேன், இது எல்லாரும் சொல்லதான். எந்த ஆட்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா நான் மக்களுக்கு விரோதமா செயல்படும் சொல்ல போறாங்க? எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனா அந்த நல்லதை எப்படி செய்ய போறேன்றதுதான் முக்கியம். எப்படி நீங்க அதை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த நலத்திட்டங்களை நீங்க என்னென்ன நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து மக்களுக்காக நீங்க கொண்டு வர போறீங்கன்றது. அப்போ இந்த இடத்துல வந்து அடிப்படையிலே இந்த ஆட்சிக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இது எதுவுமே இல்லாததுனால, எதுவுமே அவங்க வந்து பக்கம் முன்வைக்காதனால இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி நகருது, என்ன இவங்க செய்ய போறாங்க, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டங்கள் மாதிரி தான் அறிவிப்பு போய் இருக்குதே தவிர, என்ன இப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் எழுதிட்டாங்க, இப்ப இவங்க வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கறதா இருக்கு. இதெல்லாம் இவங்க எப்படி நடைமுறைப்படுத்துவாங்களா, அதுக்கான வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன இருக்கு பார்த்து முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு அறிவிப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பா இருக்கு பல விஷயங்கள். இது வழக்கமா எல்லா ஆட்சியும் செய்யக்கூடியதுதான். ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டா சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா இருக்கு, சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படிதான் இந்த பட்ஜெட் இருக்கு. எப்படி சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல, ஏதோ சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்படிதான் இருக்கிறத தவிர ஒரு குறிப்பிட்டு ஒரு பெரிய ஒரு என்னன்னு கேட்டா சில அம்சங்கள் நம்ம சொல்ல முடியுமா. ஒரு இந்த பள்ளி குழந்தைகள், அதான் பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து 15,000 கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பள்ளிக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும். அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு 10,000 நகையை கொண்டு போய் வைக்கலாமா, ஒரு 5,000 கொண்டு போய் ஏதாவது வந்து ஜொல் வைக்கலாமா, அப்படிதான் வந்து இருப்பாங்க. பட் இப்போ ஃபீஸ் இந்த தனியார் பள்ளிகள் வாங்கக்கூடிய இந்த ஃபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சொற்ப அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 50,000, 1,00,000, 1,50,000 தான் வாங்குறாங்க ஃபீஸ். பட் இருந்தாலும் இந்த 10,000 ஒரு சொற்ப அமௌண்டா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்றது ஒண்ணு. அதை இவங்க எப்படி கொடுக்க போறாங்கன்றது தெரியல. சில கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு குடும்பத்துக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குன்னு சொல்றாங்களா, இல்ல ஒரு மாணவருக்கா, ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அவங்க நிலைமை என்ன, அது தெரியல. சரியா வந்து விளக்கமா வரல.
ஸோ அது ஒரு சிறப்பு அம்சமா சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லணும்னு நோக்கம் கிடையாது. பட் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையில வந்து வெளியிட்ட அந்த பல அம்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைவடைஞ்ச மாதிரி தெரியல இந்த பட்ஜெட்ல. பட் இருந்தாலும் வந்து இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருந்தாங்க என்னன்னா வந்து ஒரு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படியும் பட்ஜெட்டும் ஒரு 3 மாசம் இந்த பட்ஜெட்டும் வந்துருச்சு. 100 நாள் முடியல இன்னும் ஆச்சு. பட்ஜெட்டும் அறிவிச்சிட்டாங்க. இதை எப்படி இவங்க செயல்படுத்த போறாங்கன்றதுதான் இனிமேல் இப்ப இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறதே எப்படி இவங்க செயல்படுத்த போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள் வளர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த அந்த வரைவு அறிக்கையில வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆடு மாடுகள் குறித்த அந்த கவனம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை செயல்படுத்த போகும்போது எப்படி செயல்படுத்துறாங்கன்றத பார்க்கணும். குறிப்பா சார், இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த விஷயத்த முன்கூட்டியே நாம் தமிழர் கட்சி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ வாக்குறுதிகள் வந்து கொடுக்குறாங்க, இதில் பலது வந்து நிறைவேற்ற முடியாது, இதை எப்படி அவங்க தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் தாவேகா மீது வச்சுருந்தாங்க. ஸோ சரியாக தான் கணிச்சிருக்காங்களா நாம் தமிழர் தாவேகாவை பற்றி? இல்லை அதுதான் இப்போ எனக்கு கூட அந்த என்னன்னா இப்போ இதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு வந்து இதை நிறைவு செய்ய போறாங்க. இப்போ இவங்க இது வரைக்கும் அறிவிச்சிருக்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே நிதி எப்படி வந்து கிடைக்கும், நிதி ஆதாரங்களை எப்படி இவங்க பெருக்குவாங்க, எப்படி இதை பூர்த்தி பண்ணுவாங்கன்றதே ஒரு கேள்வியா தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீண்ட நேரம் எப்பயுமே இவ்வளவு நேரம் எடுத்தது கிடையாது. எந்த ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இவ்வளவு நேரம் எடுத்தது கிடையாது. அது அவர் புதிய அனுபவம்ன்றதுனால நம்ம வந்து அதை பெருசா நம்ம விமர்சிக்கிறதா கூட பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ரொம்ப ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு தெரியுது. நம்ம அது ஒரு கேள்வியா கிண்டலா சொல்லல. பட் இருந்தாலும் வந்து ஒரு முதல் புதிய அனுபவம். நீண்ட நேரம் வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல இருக்க அவங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டசபையில. சரிங்களா, முகமெல்லாம் தூக்கம் வர மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை இதானே, சரி என்னெல்லாம் இருக்கு சிறப்பு அம்சம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருக்க தவிர, பட் இருந்தாலும் வந்து இது முதல் ஆண்டு இப்ப 5 ஆண்டு காலத்துல முதல் ஆண்டு இருக்கும் போது நம்ம வந்து பார்த்தா பெருசா நம்ம வந்து கலாய்க்க தேவையில்லை அப்படிதான் நான் சொல்றது. நார்மலான வார்த்தையை சொல்ற சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி இது ரொம்ப பெருசா கலாய்க்க தேவையில்ல. பட் இருந்தாலும் அந்த கவர்ச்சிகரமான அந்த தாய்மாமன் அந்த அந்த அதெல்லாம் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க அடுத்தது என்ன செய்ய போறாங்கன்றத பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இவங்க தான் அறிவிப்பா போயிடுமா, இல்ல பெண்கள் பாதுகாப்பு, இந்த பாலியல் குற்றங்கள் குறித்து பெண்கள் பாதுகாப்புலாம் சொல்லும் போது இந்த நியூஸ் அதாவது இந்த செய்தியை இந்த பட்ஜெட் கூட்டத்தில் இதை படிக்கும் போதே வந்து ஒரு செய்தி வருது. சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசுக்கு வந்து சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. சீக்கிரமா அந்த பாலியல் வழக்குகளை முடிக்கணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை சார்ந்தவங்களே வந்து 2 பெண்கள் திருவண்ணாமலையில நடந்த அந்த அத்துமீறல் குறித்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மானபங்கம் செய்யப்படுறது குறித்து, பாலியல் குற்றங்கள் செய்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா 2 மாதத்துக்குள்ள வந்து விரைந்து வழக்குகள் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வரதை நான் பார்த்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செயல்வடியும் கிடைக்கணும். இப்ப சிங்கப்பெண் அதிரடி திட்டம்லாம் வந்து உள்ளபடியே வந்து நம்ம குறை சொல்லணும் நோக்கம் கிடையாது, குற்றம் சொல்லணும் நோக்கம் கிடையாது. இதை நீங்க முறையா நடைமுறைப்படுத்தினா பரவாயில்ல. இது எழுத்தாளரை வச்சுட்டு வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா இது நடக்குமானால் அப்புறம் இது பயனற்றது தான். குறிப்பா சார், இப்போ தாவேக்காவது இந்த பட்ஜெட் தாக்கல்ல சில கவர்ச்சியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், அப்போல்லாம் அவங்க பண்ண விஷயத்த வந்து வெற்றி, அது கூட வெற்றின்ற ஒரு விஷயத்த சேர்த்துக்கிறாங்க, இல்லை சூப்பர்ன்ற ஒரு விஷயத்த சேர்த்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற வேலையை இதில் இதை பெற்றது. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், எல்லாமே சூப்பர் 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 இது வந்து சூப்பர் சொல்லி நான் பார்த்தேன். நீங்க சூப்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையே வந்து ஆங்கில வார்த்தை சார். இதை சொன்னா நம்மள வந்து தமிழ் மொழி வெறின்னு சொல்லுவாங்க, இல்லை இன வெறின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் வார்த்தையை போடலாம். சூப்பர்ன்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வார்த்தை இல்லையா என்ன, நீங்க எவ்வளவு பண்ணலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகையா தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் சூப்பர், எல்லாத்துக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்க தான் ஒத்துக்கிட்டோமே, நீங்க சூப்பர் ஸ்டார்ன்றது நாங்க சினிமாலேயே ஒத்துக்கிட்டோம்ல. அதை சொல்லணும்னு சொல்ல வைக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு வேலை நம்ம சூப்பர் ஸ்டார்னு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க சூப்பர் சிஎம்னே சொல்லிட்டீங்க. சரி எல்லாம் இருக்கட்டும், சூப்பர் சிஎம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பிராக்டிகலா இருக்கணும்ல. நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பர் 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 நீங்க நிர்வாகம் பண்றதை வச்சு நாங்களே சொல்லுவோம், மக்களே சொல்லுவாங்க என்னன்னு சூப்பர் கவர்மெண்ட்டுங்க.
சூப்பர் பிளான்ங்க, சூப்பர் ஸ்கீம்ங்க, மக்கள் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திட்டம் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைகிற மாதிரி. இப்ப இதுதான் உதாரணத்துக்கு அம்மா உணவகமா இருக்கட்டும், அந்த மாதிரியான திட்டங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் வந்து சாதாரண ஏழையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் வரைக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு பணக்காரன் கிட்ட 10 காசு இல்லாமல் போயிடுது, காசு வச்சுட்டு வந்துட்டான், பசிக்குது, எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா உணவகம் கட்டினா அந்த பாக்கெட்ல இருக்கிற வந்து சில்லறையை வச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ தொலைநோக்கு திட்டம்ன்றது ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஒரு அகண்ட பார்வைன்னு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இல்லை. ஒரு செக்டார் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில திமுக ஆட்சி மாதிரியே சில திட்டங்கள் இருக்கிறதையும் நான் பாக்குறேன். புரியுது சார். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. அதை நாளைக்கு எதிர்கட்சிகள் விவாதிப்பாங்க. ஆனால் நேற்றைய தினம் ஒரு விஷயம் நடந்ததில்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த கைது நடவடிக்கை. இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நேற்று கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் இதில் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, இதில் காட்டக்கூடிய அவசரத்தையும் மேகதாத்து விஷயத்தில் காட்டல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புற. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, சரியான. இப்போ யாருமே வந்து சீமா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு அரசியல்ல இந்த விஷயத்துல, அதாவது உதயநிதி கைது செய்யப்பட்ட விஷயத்துல வந்து சீமான் அவர்கள் பார்வை மட்டும்தான் துல்லியமா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு. ஏன்னா முதல்ல உதயநிதி அவர்கள் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறான வார்த்தை, அதை பேசியிருக்கவே கூடாது. என்னதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து மீடியா சந்திக்கும் போது நான் எனக்கு உள்நோக்கம் இல்லை வெளிநோக்கம் இல்லைன்னு சொன்னா கூட இந்த மேடையில பேசும்போது சில சிக்கல் வரும். கீழே இருந்து ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கு உடனே நம்ம ரிப்ளை பண்ணணும் நம்ம நினைக்கிறாரு. நாம என்ன இலக்குல நம்ம பேச வந்தோமோ அந்த இலக்கை பேசி முடிக்கணும். மேடை பேச்சுன்றது வேற, ஒவ்வொரு பேச்சுக்கும் தனித்தனி வந்து மெத்தட் முறை இருக்கு. நீங்க என்ன சரி கேட்டா ஒரு நேர்காணல் கொடுக்குறீங்கன்னா அந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த ஆங்கருக்கு என்ன பதில் சொல்லணுன்றதுல உங்களுடைய கவனம் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் நம்ம ரசிக்கணும், அவங்க எல்லாம் வந்து நம்மளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நேர்காணல் கொடுக்கக்கூடாது. இது நேர்காணல் கொடுக்க வேண்டிய முறை சொல்றேன், நேர்காணல்ல பேசக்கூடிய முறை சொல்றேன். நேர்காணல்ல ஆங்கர் என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆனால் இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, இவர் ரசிகர் பாக்குறாங்க, அந்த கட்சிக்கார் பாக்குறாங்க, இந்த கட்சிக்கார் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. அந்த இடத்துல வந்து உதயநிதி அவர்கள்ட்ட வந்து கீழே இருக்கிற நபர்கள் நடிகை குறித்து கேட்டால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அங்கேயே வார்ன் பண்ணிடணும். அந்த கீழே இருந்து யார் குரல் கொடுத்தாங்களோ, த்ரீஷான்னு சொல்லி குரல் கொடுத்தாங்களோ அவங்கள வார்ன் பண்ணி இப்படிலாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க பேசுறத உள்வாங்கின உடனே அவருடைய பேச்சு டைரக்ஷன் வந்து வேற பக்கம் போயிடுச்சு. அழகா சரியா தான் பேசிட்டு வந்தாரு, சரியா பேசிட்டு வந்தோம், திடீர்னு கீழே இருந்து ஒரு குரல் கொடுத்த உடனே அவருடைய டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு. அதுதான் சிக்கலாச்சு. அதுதான் சீமான் அவர் சொல்றது, ஒரு நாகரிகம் வேணும், நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க, அதுக்கான மாண்பு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு சீமான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லிடு. அதே சமயத்துல இந்த கைது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கைது செய்து கூட நீங்க நடவடிக்கை எடுங்க சார், கைது நடவடிக்கை எடுங்க. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க சம்மன் கொடுங்க, இவ்வளவு வேகம் காட்ட தேவையில்ல, இவ்வளவு ஆவேசம் கைது பாருங்க. நீங்க சட்டப்படி அவர் பேசுறது ஆபாச வார்த்தை, அருவருக்கு தகுந்த வார்த்தை தான், அது சந்தேகமே. ஆபாசத்தை தாண்டி அருவருக்கு தகுந்த வார்த்தை சார் அது. ஆனா நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கும் போது பார்த்தா அதுக்கு முறையா செயல்படுங்க. முறையா செயல்னா நீங்க ஒரு சம்மன் கொடுங்க. அந்த சம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, பாதிக்கப்பட்டதா சொல்றீங்களே அந்த நடிகை கிட்ட இருந்து புகார் இருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட கைது பண்ணணும்னா ஒரு எஃப்ஐஆர் பண்ணணும். அந்த எஃப்ஐஆர்ல வந்து என்னெல்லாம் இருக்கும், என்ன அம்சம்லாம் இருக்கும், குறிப்பா பாதிக்கப்பட்டவங்க யாரோ அந்த அந்த நபரோட புகார் கிடைக்கும், நேரடி புகார் கிடைக்கும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு முறையா பண்ணா சில நாட்கள் ஆகும், ஒரு 2 நாள் ஆகலாம் அல்லது 3 நாள் ஆகலாம். ஆனால் இவ்வளவு வேகமா வந்து பாத்தீங்கன்னா உடனே கொண்டு போய் கைது பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, திரு விஜய் அவருடைய மனைவிய இதே உதயநிதி அவர்கள் பேசும்போது அன்னைக்கு ஏன் ரத்தம் கொதிக்கல? நான் கேட்டனே இதே வந்து வேற ஒரு நேர்காணல்ல நான் கேட்டேன், ஏங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை எதுக்குங்க இருக்கிறீங்க? வீட்டுல வந்து விவாகரத்து வழக்குன்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஒரு மனைவி வந்து கணவன் மீது விவாகரத்து தொடுக்கிறது சகஜமா எல்லா குடும்பத்தையும் நடக்கிறது தான். ஆனா எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்துல இருக்க பெண்ணை இழுத்து எப்படி பேசுவார் உதயநிதினு சொல்லி நான் கேட்டேன். அப்பா எங்கன்னு கேட்டது சட்டசபையில. அங்க சட்டசபையில நீங்க பதில் கொடுத்துடணும்.
ஆனால் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து மனைவி கணவனை தேடுறாங்கன்னு சொல்லி எப்படி பேசணும் சொல்லி நான் பேசினேன். அன்னைக்கு இந்த அரசு முதலமைச்சர் கொடுத்து தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்து வந்து விஜய் உதயநிதி பேசினாரு சொன்னா அன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அது ஒரு பொருள் இருக்கும். அதுவும் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முறையா சம்மன் கொடுத்து விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கைது நடவடிக்கை போகணும். நீங்க எடுப்புலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்கிறது அந்த அளவுக்கு இதுல என்ன வேகம் கேட்கிறாரு. அதே சமயத்துல இப்ப என்ன 4 பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமான பிரச்சனை மேகதாது விஷயம், காவிரி பிரச்சனை இருக்கு. காவிரி பிரச்சனை கொஞ்சம் தணிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து திறந்து விட்டாங்க. காரணம் மழை வந்துச்சு, திறந்து விட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து நீடிக்குது. அப்போ மேகதாது பிரச்சனை இதுல வந்து நீங்க உங்களோட கவனத்தை வேகத்தை காட்டாம விமர்சனம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையான நடவடிக்கை எடுங்க. இவ்வளவு வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இங்க நடந்திருக்கு. நம்ம நேரடியா பேசணும். எனக்கு தெரிஞ்சிருக்க நாம் தமிழர் கட்சியில பேசக்கூடிய வந்து இந்த ஊடக நண்பர்கள் அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே நேர்மையா பேசுறாங்க. இந்த விஷயத்த 2 தரப்புலையுமே வந்து சொல்றாங்க. ஒண்ணு அவர் அப்படி பேசுனது அதை கண்டிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்துல இவ்வளவு வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவ்வளவு வேகம் காட்டும் போது பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இவங்க கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணாங்க. அதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்க. உங்க கட்சி எம்எல்ஏக்களே சில பேரு அதுதான் நான் சொல்றேன். ராணிப்பேட்டையில இன்னைக்கும் வந்து இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு சில பேர் பேசுறாங்க. ராணிப்பேட்டை இதை தொடர்ச்சியா பேசுறது யார்? நாம் தமிழ் தான் பேசுறாங்க. இத்தனை 59 குற்றங்கள் இருக்குன்றாங்க, பாலியல் குற்றங்கள். அப்ப அதெல்லாம் வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல. எம்எல்ஏக்கள் உங்க கட்சி நிர்வாகிகள் நம்ம வந்து பாலியல் குற்றங்களே இருக்குல்ல. அப்புறம் அதெல்லாம் கடந்தது கூச்சமே இல்லாம நீங்க என்ன சொல்லுங்க, நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம், பாலியல் குற்றங்கள் குழந்தை மேல கை வைக்க கூடாது, பெண்கள் மேல கை வைக்க கூடாது. கை வைக்கிறது உங்க கட்சிக்காரங்க தான் வைக்கிறாங்க. பிரச்சனை இப்ப அதானே. உள்ளபடியே நீங்க சொல்லும் போது ரொம்ப அப்படியே வீரமா இருக்குது, அப்படியே ரொம்ப ஆவேசமா இருக்கு, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வச்சா அவ்வளவுதான் ரைட். ஆனா என்ன பண்ணீங்க? கை வச்சவங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கை வச்சவங்க இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் கை வச்சு தானே இருக்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இந்த வார்த்தைகள் பேசும்போது, பெண்கள் பாலியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றங்கள் குறித்து பேசும்போது, குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசும்போது பேசிட்டு இருக்க அதே நேரத்துல நிதியமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது உயர்நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வருது. 2 மாசத்துக்குள்ள இருக்கிற வழக்குகள்லாம் தள்ளி போடக்கூடாது, நிலுவையில் வைக்காம வேகமா விரைந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த பேசக்கூடிய நேரத்திலேயே. அதனால முதல்ல நீங்க வெறும் வாய்ச்சொல் வீரனா இல்லாம செயல்படுத்துங்கன்றேன். குறிப்பா சில விஷயங்கள் நீங்க பழித்திக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பொறுமையா செய்யுங்க. முதல் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் நலத்திட்டத்துக்கு வாங்க. நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிடுச்சு. உள்ளபடியே சொன்ன அரசியல் காரணமா நான் சொன்னா கூட அப்படியே நீங்க ஒரு கைது நடவடிக்கை பண்றீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து போதுமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திட்டங்களும் இல்லை. ஒரு கைது செய்யக்கூடிய திட்டமும் நீங்க ஒரு திட்டத்தின்படியே நீங்க கைது செய்யுங்க. ஆனா பழிவாங்க நோக்கத்துக்கே நீங்க கைது செய்யறீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அதை கூட ஒழுங்கா உங்களால செய்ய முடியல. காரணம் கிட்ட நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிடுச்சு. நீங்க மேடையில வந்து ஆதரவு நான் பேசுறதுக்குலாம் நல்லா இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் கழிவறையில போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு, அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு. எல்லாரும் நாளைக்கு கைது செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கறது தான். ஒரு 10 நிமிஷம் சார் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் சார் நான் வந்து ஜட்டி போட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் சார் நான் வந்து தலையை வாரின்னு வரேன், ஒரு 10 நிமிஷம் சார் நான் ஒண்ணு கடிச்சு வரேன். இதெல்லாம் கடந்த காலத்துல எல்லாரும் சொல்றது தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பெருமையா பேசியது. நாங்க கைது செய்ய போலீஸ் அனுப்பணும், அவர் கக்குசூல போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா? இது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா? இதெல்லாம் உள்ளபடியே உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு வந்து தஞ்சாவூர் இருந்துச்சுன்னா தஞ்சாவூர்ல வந்து அந்த உதயநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புல செய்தது சிறப்பா இருந்ததா, பெருசா இருந்ததா, பரபரப்பா இருந்ததா, அல்லது திமுக தரப்பு இருந்துச்சா? திமுக தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நேற்று தினம் வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் தஞ்சாவூர் முடங்கிடுச்சு நேற்றுக்கு. அப்ப இது பேக் ஃபயர் தான். நீங்க இதை சமாளிக்க பாக்குறீங்க. ஏன்னா விஜய் ஏமாத்தணும், எப்படியாச்சும் முதலமைச்சரை ஏமாத்தணும். உங்க நோக்கம்லாம் இப்ப ஆதவர்ஜுனா மற்ற நபர்கள்லாம் என்ன நோக்கம்? முதலமைச்சர் எப்படியாவது இந்த வந்து நம்ம ஏமாத்தணும். அங்க நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடமையா அவங்க செய்யறாங்க. நீங்க உத்தரவு பிறப்பிக்கிற உங்ககிட்ட தான் திட்டம் இருக்கணும். இதை பண்ணா இது நடந்தா இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது, இதுக்கு நீங்க படிக்கணும். என்ன படிக்கணும்? கடந்த காலத்துல வந்து ஜெயலலிதா வந்து கைது செய்யப்பட்ட போது என்னெல்லாம் நடந்துச்சு அதை படிங்க. கலைஞர் கைது செய்யப்படும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அதை படிங்க. வைகோ அவர்கள் கைது செய்யப்படும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அதை படிங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து கைது செய்தாங்க, அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அதை படிங்க. முன்னாடி ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கு. ஒரு தலைவரை கைது செய்யணும்னா என்னெல்லாம் நடந்திருக்கு. கால நேற்றுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்கல, எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்கல. அது வரைக்கும் மகிழ்ச்சி.
அப்படி என்ன ஒண்ணு நடந்திருந்தாலும் நீங்க அதை வச்சு அரசியல் பண்ணிருப்பீங்க. அதான சார் சத்தியமான உண்மை. ரெண்டு தரப்புலையும் நான் சொல்றேன், ஆளுங்கட்சி தரப்பையும் எதிர்கட்சி ரெண்டு தரப்புலையும் நான் சொல்றேன். நேற்றைக்கு தினம் வந்து ஏதாவது ஒரு பணம் விழுந்ததுன்னா கூட என்ன ஆயிருக்கும், அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்க. உன்னாலதான் என்னாலதான் அரசியல் நடந்துருக்கும், அவ்வளவுதான். எது ஒரு விஷயம் நீங்க பழி வாங்குற எண்ணம் இல்லை. நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதுல வந்து பழி வாங்குற எண்ணம் இருக்கான்னு சில பேர் கேட்கறாங்க, என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர். எப்படி பழி வாங்குற எண்ணம் அங்க வருதுன்றத பாருங்க. நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பேசி முடிச்ச உடனே நீங்க முறையா நீங்க வந்து ஒரு சம்மன் கொடுத்துட்டு அது ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுவாங்க. முன்ஜாமீன் தரலாம், அதுக்கான வாய்ப்புகள் சட்டத்துல வழங்கப்பட்டிருக்கு. அது எல்லாருமே அவைல் பண்ணதான் செய்வாங்க. நீங்க சம்மன் கொடுத்தால் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டா கூட முன்ஜாமீன் நம்ம கைது செய்யாம இருக்கிறதுக்கு முன்பிணை கேட்பாங்க, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக தற்காப்பு நடவடிக்கை. இதுக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்காம நீங்க வேகமா நீங்க பண்றீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? அதே ஜெயலலிதாவுக்கு இருந்த அதே எண்ணம். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.